அரண்மனை 4 ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு சுந்தர்சி சார் டு மேக் மீ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது படம். குழந்தைங்களோட சேர்ந்து நானும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருந்தேன். லைக் ஒரு நிமிஷமும் நம்ம எதுவுமே யோசிக்கலனாலும் கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது படத்தில். பியூட்டிஃபுல் ஃபீல். லைக் எல்லாருமே சோல் கொடுத்துருக்கான்னு தெரியுது படம் பார்க்கும்போது. லைக் இன்னும் படம் பண்ணும்போது மேக்ஸிமம் எங்களுக்கு தெரியாது எப்படி இருக்க போகுதுன்னு. பட் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் மூவி. ஆஸ் அ டெக்னீஷியன் மியூசிக்காக இருக்கட்டும், கேமரா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பர்ஃபெக்ட் என்டர்டெயின்மெண்ட் மூவி ரீசெண்டில் நான் பார்த்தது. டெஃபினெட்லி தமிழில் மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லேயும் டெஃபினெட்லி இட்ஸ் கோன் பி அ பிக் ஹிட். அண்ட் பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா குஷ்பு மேமும் சிம்ரன் மேமும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்தது. அந்த சாங் வந்து பயங்கர எலிவேட் படத்தையே கொண்டு வந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி மை கோஸ்டார் தமன்னா அண்ட் படத்தில் பண்ண யோகி பாபு, விடி கணேஷ் சார், டில்லி கணேஷ் சார், கோவிட் சல்லா மேம், எல்லா சேஷு இருந்தார். I think this will be one of his best last movies, I think. So it will be a good tribute for him. And lovely working இவங்களோடலாம். And கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். And definitely this year is one of the best entertainer. Thanks for being here. Thanks for making me part of this movie. Thank you. என்னோட அபிப்பிராயம், ஐ லவ் த மூவி. மியூசிக் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பிரமாதம், சொல்லாமல் இருக்க முடியாது. வெரி நைஸ்லி டன். அண்ட் ஐ ஹோப் எல்லோரும் போய் தியேட்டரில் போய் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ். ஐயோ சூப்பர் ஃபிலிம். கூஸ் பம்ப் சொல்லுவாங்க தெரியுமா, லாஸ்ட்டு அந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு அப்படியே செலுத்திருச்சு. சுந்தர் சார் படம்னாவே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காமெடி, இது நம்ம எல்லாம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும். பட் இந்த அரண்மனை 4 வந்து வேறு லெவலில் இந்த சிஜி ஒர்க் சரி, சுந்தர் சார் சரி, தமன்னா ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ராஷிக் அண்ணா எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஐம் ஸோ ஹாப்பி. நானும் இதில் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஒரு சிலுத்திருச்சு. அந்த அம்மன் ஃபீல் வந்து ரொம்ப உண்மையாகவே ஒரு பவர்ஃபுல்னால் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. ஐ என்ஜாய்ட். ப்ளீஸ் கோ டு த தியேட்டர் அண்ட் வாட்ச் த மூவி. தேங்க்யூ. வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி என்னோடய 1.5 வருஷம் உழைப்பு அரண்மனை 4ஓட முதல் பப்ளிக் ஷோ. ஸோ பயத்தோடு உட்காந்தேன், இப்போ சந்தோஷத்தோடு வந்திருக்கேன். எல்லோரும் ரொம்ப படம் பிடிச்சிருக்குன்னு பாசிட்டிவாக சொன்னாங்க. ஒரு பக்கு மனநிலை தான். தேட்டரில் ஆடியன்ஸுக்கும் இதே மாதிரி படம் பிடிச்சி வரவேற்பு கொடுப்பாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஏன்னா தெய்வங்களாகிய ரசிகர்கள் இது வரைக்கும் எங்களை வாழ வச்சுருக்காங்க. அரண்மனை 4 வெற்றி மூலமாக இன்னும் மேன்மேலும் எங்களுக்கு அவங்களோட வாழ்த்துக்களை கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்யூ. உங்கள் ஆதரவு என்னன்னைக்கு எங்களுக்கு தேவை. தேங்க்யூ. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என் முகத்தில் இருக்கிற அந்த சந்தோஷம் எல்லாத்தையும் காட்டிடும் உங்களுக்கு. இந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் இந்த அளவுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கணும் எதிர்பார்க்கல. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் எப்போவுமே சுந்தர் சார் எடுப்பார். ஸோ மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி என்டர்டெய்னர் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் சொன்ன மாதிரி இத்தனை வருஷமாக எங்களை வாழ வைத்த எங்களுடைய தமிழ் மக்களுக்கு, எங்கள் ஆடியன்ஸ்க்கு, ஃபேன்ஸ்க்கு அனைவருக்கும் ரொம்ப நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஒவ்வொரு பாட்டில் இருக்க மாதிரி இந்த பாட்டில் வந்து அந்த கிளைமேக்ஸ் படம் பார்த்தோன்னே சொல்லட்டும். சாரி ப்ரோ, அது மட்டும் நாளைக்கு சஸ்பென்ஸ். தேங்க்யூ.